நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறது இல்ல. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால பழம் கைப்பட்டு வரனால அதெல்லாம் நாங்க சாப்பிட நிறுத்திட்டோம். இதெல்லாம் நாங்க தொடரதே இல்ல அப்படிங்கிறீங்களே. ஏன் இப்ப நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடறதே இல்லையா? நீங்க சாப்பிடறது இல்ல. இப்ப எதுல கோயிலுக்கு வந்தீங்க? நீங்க ஆட்டோல வந்தேன். ஆட்டோல வந்தீங்கல்ல? ஆட்டோல ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு புது சீட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்கா. என்ன வீட்டுல சாப்பாடு சாப்பிடறது உண்டா? இல்ல அதுவும் கிடையாதா? சாப்பிடறமே சோறு காய்கறி இதெல்லாம் சாப்பிடுறீங்க தானே? என்ன அரிசி சாப்பிடுறீங்க? பொன்னி ராஜபோகம். ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிடுறீங்களே. ராஜபோகம் என்ன உங்க வீட்டு கொள்ளையிலயா முளைக்குது? அது ஒரு விளைநிலத்துல பொன்னி, அது ஒரு விவசாயி பண்ணி அதை ஒருத்தர் மூட்டையா கட்டி இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் அதுல பட்டதுனால தான் சோறே சாப்பிட முடியுது. அப்ப மட்டும் உங்களுக்கு அது தோணலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. లడ్డు కావాలా నాయనా? ఇంకో లడ్డు కావాలా నాయనా? ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. మోతీచూర్ లడ్డు తెప్పిస్తాం మేము మీకోసం. లడ్డు వద్దు, ఇప్పుడు వద్దు. సరే. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ లో కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యు ఎవర్ సే దట్. డోంట్ యు ఎవర్ ట్రై డే టు సే దట్ ప్లీజ్. I respect you as actors, but when it comes to Sanatana Dharma, please. யார் அவரு? அவர்தாங்க பவர் ஸ்டார். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். டெபுட்டி சிஎம்மா அவரே சொல்லிட்டாரா? ஆமா. என்ன சொல்லிருக்காரு? அந்த கலப்படம்லாம் கலந்து போய். ஆமா, கலந்திருப்பாங்க. கடுப்பாய் கான்ட்ராக்டர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கடா. எங்க அது நடக்கலங்க. புனித தன்மை லட்டோட புனிதன்மை கெட்டு போச்சுன்னு சொல்லி கையில காப்பு கட்டி 11 நாள் விரதம் இருக்காரு கோயில். அப்பதான் அந்த புனிதன்மை மீட் எடுக்க முடியும்ல, அதுக்காக. நீங்களா யாருடா? How do I tell you? உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு இருக்கே. திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்கேன் நான். திருப்பதி லட்டா? ஆமா. என்னன்னு செம்ம டேஸ்ட். நானே 2 லட்டு தின்றான். 2 லட்டு சாப்பிட்டியா? என்ன எல்லாம் ஆபீஸ்ல குசு பேசிட்டு இருக்காங்க. அதுவா? அது ஒண்ணுல நியூஸ் பத்தி பேசிக்கிறாங்க. அடந்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் டக்குன்னு திருப்பதி லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்காங்க, மீன் எண்ணெய் கலந்துருக்காங்க, பன்னி கொழுப்பு கலந்துருக்காங்கன்ற மாதிரி பேசி இருந்தாரு. சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. ஓ அவரே போட்டிருக்காரா? அப்ப கரெக்டா தான் இருக்கும். என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. நீ அதான் நானும் அதான். என்ன தொடர்ற? நீ வேணாதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. திருப்பதி கோயிலில் வழங்கப்படும் லட்டை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதால் தோஷம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதை நீக்குவதற்கு பக்தர்கள் அனைவரும் மாலை 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. என்னடா அது? மாரியம் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் விளக்கு பிடிச்சி நிக்கிறீங்க. வீடு பத்திக்கு போகுது. தேவஸ்தானம் போர்டு அறிவிச்சிருக்கிறது 6 மணிக்கு எல்லாரும் விளக்கு பிடிங்க அப்படின்னு. பிஜேபி வந்ததுல இருந்து, பிஜேபி அல்லது பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லோருமே ஆட்சி பிடிச்சதுல இருந்து அவங்க அந்த மக்களுக்கு செய்திருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரையும் விளக்கு பிடிக்க வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த சமூகமாக விளக்கு பிடிக்க வச்சிருக்காங்க. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. நிறுத்து. நேத்து இப்படிதான் கடை ஃபுல்லா புகை போட்டேன். புகை போன உடனே கடையில உள்ள பொருளா காணா போச்சு. பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறு பொடிசுகளே, ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குனியாவையும் ஒழிப்பதற்காக என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். 200 பெரியார் இல்ல, 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. திருத்துறதுக்கே நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறதே இல்ல. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. அப்ப பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய கையும் அந்த லட்டு செய்யறதுல படுது, அதனால நாங்க லட்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அந்த ஆயமா சொல்லுது. அப்ப சிவாஜி கிருஷ்ணன் சொல்றதுதான் வயசுதான் ஆயிருச்சு இல்ல, செத்து போயேன்டா. வயசுதான் ஆச்சு, செத்து போய. அபச்சாரம் தான், பாகவத அபச்சாரம் இதெல்லாம். ஐயோ, கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற பாருங்க. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன். மரியாதை ஓடி
பலரும் ஆடை உடுத்துகிற பழக்கமுடையவர்கள் தான். இங்க நாமெல்லாம் வந்து காட்டு முன்னாடிகள் அல்ல, நாமெல்லாம் நாகரிகம் அடைந்த ஒரு மனிதர்கள். அந்த ஆடையில எல்லாருடைய கையும் படும், பார்ப்பனருடைய கை மட்டும்தான் பட்டு அந்த ஆடவர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இந்த உலகத்திலேயே உழைக்காத ஒரு சமூகம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொழுத்து தின்னு திரியுதுனாக்கா அது பார்ப்பனர் சமூகம் மட்டும்தான். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். அப்ப அந்த பார்ப்பனர் சமூகம் உழைக்கிறதுல தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தாத ஒரு சமூகம். இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. ஏன்னா வேர்வை பேசிக்கா அவங்க ஒத்துக்காதுல்ல. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போறது இல்லையா, அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல், பண்றவங்களுக்கு ரொம்ப கெடுதல், நாளை கஷ்டப்படுவாங்க. மைக் டெஸ்டிங். ஹலோ 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 ஹலோ. ரெடி 1 2. தாங்கள் அணிகிற ஆடை, தாங்கள் உடுத்துகிற வேட்டியோ அல்லது மேலாடையோ கீழாடையோ உள்ளாடையோ எதுவாக இருந்தாலும் அதுல முழு உடல் உழைப்பையும் செலுத்துவது பார்ப்பனர் அல்லாத மற்ற 97% மக்கள் தான் உடல் உழைப்பை செலுத்துறது. இந்த ரோட்டை போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா, மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா. அப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீமுடைய மைக்கு ஒரு சேனல்ல இருந்து எடுக்கிறாங்க, இது சேனல்ல போடுவாங்க, சேனலோட யூடியூப் சேனல்ல போடுவாங்க, எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு ஜாதிய வன்மத்தை அக்ரகாரத்துக்குள்ளேயே அப்ப அவ்வளவு இருக்குனாக்கா ஒவ்வொரு பார்ப்பனர்களுடைய வீட்டுக்குள்ளேயும் எவ்வளவு ஜாதிய வன்மத்தை கொண்டு போய் திணிப்பாங்க இவங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது, விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. பொதுவெளியிலே இந்த அம்மா இவ்வளவு ஜாதிய தீண்டாமையோட பேசுனாங்க, வீட்டுக்குள்ள எவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகளை அவங்க பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவளெல்லாம் அந்த ஜாதியில பிறந்திருக்கா, பிறப்பிலேயே அவளெல்லாம் தீட்டு, நாம தான் உயர்ந்த ஜாதி, அவங்க எல்லாம் வந்து கீழ் சாதிக்காரவங்க, அவங்க எல்லாம் கீழ் சாதிக்கார நாயிங்க. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே. வீட்டுக்குள்ள அவ்வளவு பேசுறதுனாலதான் வெளியில பொது வெளியில இன்னைக்கு SC/ST ஆக்ட்ங்கிறது அமல்ல இருக்கு. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை சார்ந்தவங்களை அப்படி இழிவாக தரக்குறைவாக பேசினா 153A நான் பெயிலபிள் செக்ஷன், அதுல கைது பண்ணி புகார் கொடுத்தா கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இது எல்லாமே நடைமுறையில், சட்டம் நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த அம்மா பொது வெளியில இப்படி பேசுதுன்னா அப்ப அக்ரகாரத்துக்குள்ள எப்படி பேசுப்பாங்க? அவெல்லாம் கருப்பு, நம்மவெல்லாம் வெளுப்பு, இதுல தெரியலையா ஓய் யாரு ஒத்துதின்னு? நோகாத நிழல்ல உட்காந்து வேர்வை சிந்தாதனால வந்ததான் சிவப்பு தோல், வேகாத வெயில் மழைன்னு பார்க்காம நெத்தி வேர்வை நிறத்துல சிந்தி குளிச்சதாலதான் அவனுக்கு கருப்பு தோல். இந்த ரெண்டுல எது ஒஸ்தினே என்ன வரைக்கும் தெரியல ஓய். விடுதலை உன்னை ஜாதி பிரதர்சனம் பண்றோம், நீ என்ன ஒதுக்குறது, நான் உங்களை ஒதுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.